இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்ஜங்ஷன் என்றால் என்னென்று பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் படிக்க போகிறது 2 சென்டென்ஸை எப்படி இணைக்கிறது, 3 சென்டென்ஸை எப்படி இணைக்கிறதுன்றது தான். இந்த பாடம் படித்தா நீங்கள் கடிதம் எழுதலாம், கட்டுரை எழுதலாம், கதையாக கதைக்கலாம். அதுக்கு வந்து உதவி செய்கிறது இந்த கன்ஜங்ஷன். அந்த கன்ஜங்ஷன்டா தமிழில் என்னென்னு கேட்டிங்கன்னா இணைப்பு சொல் அல்லது இணைப்பிடை சொல் என்று சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 3 இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. என்றால் நாங்கள் தான் இதை பார்க்க போகிறோம். பட், பிகாஸ், ஸோ அல்லது ஸோ தட். பட், ஆனால், பிகாஸ், ஏனென்றால், ஸோ அல்லது ஸோ தட், அதனால், எனவே, ஆகவே. சரியா? இந்த 3ம் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம்.